இறை இயேசுவில் பிரியமான இறை உறவுகளே, இன்று யாழ் சுண்டுக்குழி புனித திருமுழுக்கு யோவான் ஆலய வரலாற்றில் நம் எல்லோராலும் காலாகாலமாய் மறக்கப்பட முடியாத பொன்னாளாகும். புதுமைகள் புரிந்து வரும் எம் பாதுகாவலராம் புனித சஞ்சுவான் ஆலயத்தின் மையப்பகுதியான பீடப்பகுதியும் அதன் புனிதம் நிறைந்த திருப்பலி பீடமும் இறைவனின் அபூர்வமான படைப்புகள் அழகிய கருங்கற்பாறைகளால் புனருத்தானம் செய்யப்பட்டுள்ளன. இன்றைய அர்ச்சிப்பின் திருப்பலியை தலைமையேற்று ஒப்புக் கொடுக்கும் எம் மறைமாவட்ட குருமுதல்வர் அருட்திரு யுவரட்னம் அடிகளார் அவர்களையும் அவரோடு பலி நிறைவேற்ற வந்துள்ள அருட்பணியாளர்களையும் இறை மக்கள் அனைவரையும் இந்த உன்னத பலிக்கு வரவேற்று நிற்கின்றோம். இந்நன்னாளிலே அபிஷேக சடங்கு இனிதே நிறைவேறவும் இப்புனித பணிகளில் முன்னின்று உழைத்த அனைவரும் நிறைந்த அருளும் ஆசீரும் பெற்று வாழவும் நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரே தூய மனத்தினராய் வாழவும் இறைவரம் வேண்டுவோம். இயேசு மீண்டும் வரும் வரை அவரது அன்பு சீடரான யோவானுக்கு என்னவாகும் என்று கேட்ட பேதுருவிடம், நீ என்னை பின்தொடர்ந்து வா என்று கூறிய இயேசு எம்மையும் அழைக்கின்றார். அவரை பின்தொடர அழைக்கப்பட்ட நாம் எம் பணிகளால் அவரை என்றும் மாட்சிமைப்படுத்தி வாழவும் வரம் வேண்டி நன்றி உணர்வுடன் இப்பீட அபிஷேக சடங்கு வழிபாட்டிலே குருவுடன் இணைவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புதிதாக நாம் அமைத்திருக்கின்ற எமது ஆலய சன்னிதானத்தையும் திருப்பீடத்தையும் இறைவனுக்கு ஒப்புக்கொடுக்க நாம் இங்கே அகமகிழ்ந்து கூடியிருக்கின்றோம். ஆகவே இறைவனை தாழ்மையோடு மன்றாடுவோம். நம்பிக்கையாலும் அன்பாலும் ஒன்று சேர்க்கப்பட்ட நாமே உயிருள்ள திரு அவை. அந்த திரு அவையே உலகில் நிலைத்திருந்து மனிதர் அனைவர் மீதும் இறைவன் செலுத்தும் பரம அன்புக்கு சான்று பகரும் அடையாளமாக விளங்குகிறது. இந்த உண்மைகளை நினைவில் கொண்டவர்களாக சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோமாக. செபிப்போமாக. அன்பு தந்தையே இறைவா, உமது ஆலயத்தின் மீது உமது ஆசியை பொழிந்தருளும். இறை மக்கள் அனைவரும் உமது அருள் வாக்கை கேட்கவும் தூய மறை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவும் இங்கு கூடி வரும் பொழுது இயேசு கிறிஸ்து இங்கிருப்பதை உணரச் செய்தருளும். ஏனெனில் தம் பெயரால் கூடியிருப்போர் நடுவில் தாம் இருப்பதாக அவரே வாக்களித்துள்ளார். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதரங்களே, இறைவனின் அருளோடு நாங்கள் அமைத்திருக்கின்ற இந்த புதிய ஆலய சன்னிதானத்தையும் திருப்பீடத்தையும் இன்று அர்ச்சித்து புனிதப்படுத்துகின்ற இந்த நேரத்திலே இறைவனுடைய நிறைவான பிரசன்னம் எங்களோடு எப்பொழுதும் தொடர்ந்து இருந்து எமது வாழ்வுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் இந்த திருப்பீடத்தினூடாக இறைவனங்கள் மேல் பொழிய வேண்டுமென்று மன்றாடுவோம். இந்த புதிய செயல்பாட்டை நாங்கள் செய்வதற்கு துணையாக இருந்த அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் இப்பலியிலே செபிப்போமாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு எமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியரை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும்.
தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, எமது புனித ஆலயத்தின் அர்ச்சிப்பை புதுப்பிக்கின்ற இந்த நாளில் உமது மக்களின் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். இங்கு நாங்கள் உமக்கு எப்பொழுதும் தூய்மையான வழிபாடு செலுத்தவும் மீட்பின் நிறைவை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பவுல் ரோமையில் தங்கி இறையாட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 28, இறை வசனங்கள் 16 தொடக்கம் 20, 30 தொடக்கம் 31 முடிய. ரோமையில் தனி வீட்டில் தங்கியிருக்க பவுல் அனுமதி பெற்றுக்கொண்டார். ஆனால் படைவீரர் ஒருவர் அவரை காவல் காத்து வந்தார். 3 நாள்களுக்கு பின்பு பவுல் யூத முதன்மை குடிமக்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்கள் வந்து கூடியபின் அவர்களை நோக்கி, சகோதரரே, நான் நம்முடைய மக்களுக்கு எதிராகவோ மூதாதையரின் மரபுகளுக்கு எதிராகவோ எதுவும் செய்யவில்லை. எனினும் எருசலேமில் நான் கைது செய்யப்பட்டு ரோமியரிடம் ஒப்புவிக்கப்பட்டேன். அவர்கள் என்னை விசாரித்த போது மரண தண்டனைக்குரிய குற்றம் எதுவும் என்னிடம் காணாததால் என்னை விடுதலை செய்ய விரும்பினார்கள். யூதர்கள் அதனை எதிர்த்து பேசிய போது, நான் சீசரே என்னை விசாரிக்க வேண்டும் என்று கேட்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளானேன். ஆனால் என் இனத்தவர்க்கு எதிரான குற்றச்சாட்டு எதுவும் என்னிடமில்லை. இதனால்தான் நான் உங்களை கண்டு பேசுவதற்காக அழைத்தேன். இஸ்ராயேல் மக்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையின் பொருட்டு நான் விலங்கிடப்பட்டுள்ளேன் என்றார். பவுல் அங்கு 2 ஆண்டுகள் முழுவதும் தாம் வாடகைக்கு எடுத்த வீட்டில் தங்கியிருந்தார். தம்மிடம் வந்த அனைவரையும் வரவேற்று இறையாட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி முழு துணிவோடு தடை ஏதுமின்றி கற்பித்து கொண்டிருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பல்லவியாக, ஆண்டவரே நேர்மையாளர், உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவரே நேர்மையாளர், உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவரே நேர்மையாளர், உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவர் தம் தூய கோவிலில் இருக்கின்றார். அவரது அரியணை விண்ணுலகில் இருக்கின்றது. அவர் கண்கள் உற்று நோக்குகின்றன. அவர் விழிகள் மானிடரை சோதித்தறிகின்றன. ஆண்டவரே நேர்மையாளர், உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவர் நேர்மையாளரையும் பொல்லாரையும் சோதித்தறிகின்றார். வன்முறையில் நாட்டம் கொள்வோரை அவர் வெறுக்கின்றார். ஏனெனில் நீதியுள்ள ஆண்டவர் நேரிய செயல்களை விரும்புகின்றார். அவர் தம் திருமுகத்தை நேர்மையாளர் காண்பர். ஆண்டவரே நேர்மையாளர், உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவரே நேர்மையாளர், உமது திருமுகத்தை காண்பார்கள்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. துணையாளரை உங்களிடம் அனுப்புவேன். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும் பொழுது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இருபத்தோராம் அதிகாரம், இறைவசனங்கள் 20 to 25 வரை. அக்காலத்தில் பேதுரு திரும்பி பார்த்த பொழுது இயேசுவின் அன்பு சீடரும் பின்தொடர்கிறார் என்று கண்டார். இவரே இரவு உணவின் போது இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, உம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று கேட்டவர். அவரை கண்ட பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, இவருக்கு என்ன ஆகும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன? நீ என்னை பின்தொடர்ந்து வா என்றார். ஆகையால் அந்த சீடர் இறக்க மாட்டார் என்னும் பேச்சு சகோதரர் சகோதரிகளிடையே பரவியது. ஆனால் இவர் இறக்க மாட்டார் என இயேசு கூறவில்லை. மாறாக, நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன என்றுதான் கூறினார். இந்த சீடரே இவற்றுக்கு சாட்சி. இவரே இவற்றை எழுதி வைத்தவர். இவரது சான்று உண்மையானது என நமக்கு தெரியும். இயேசு செய்தவை வேறு பலவும் உண்டு. அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களே உலகமே கொள்ளாது என கருதுகிறேன். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கு யோவானுடைய பாதுகாவலிலே வாழுகின்ற எமக்கு இந்த அழகான ஆலயத்திலே ஒரு பரிசுத்தமான சன்னிதானத்தையும் புதிய திருப்பீடத்தையும் நாங்கள் அமைத்து இறைவனுடைய அருளை பெறுவதற்காக இன்றைய நாளிலே இங்கே கூடியிருக்கின்றோம். இதை நாங்கள் செய்வதற்காக எங்களை வழிநடத்திய இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். குறிப்பாக இந்த புதிய சன்னிதானத்தையும் இந்த திருப்பீடத்தையும் அமைப்பதற்காக தங்களுடைய தாராள பங்களிப்பை வழங்கியவர்களுக்காக இறைவனுக்கு நன்றி கூறி அவர்களுக்காக செபிக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரங்களே, முதலாவது திருப்பீடம் மந்திரிக்கப்பட்டது எப்பொழுதென்றால் கடைசி ராப்போசனத்தின் பொழுது. அந்த மேல் மாடி அறையிலே ஆண்டவர் இயேசு தன்னுடைய அப்போஸ்தலர்களோடு கூடி
இது என்னுடைய உடல், இதை வாங்கி உண்ணுங்கள், இது என்னுடைய இரத்தம், இதை வாங்கி பருகுங்கள் என்று அந்த கடைசி ராப்போசனத்தின் பொழுது அவர் அந்த முதலாவது திருப்பலியை ஒப்பு கொடுத்த பொழுது அந்த முதலாவது திருப்பீடம் அபிஷேகம் செய்யப்பட்டது. அந்த மேல்மாடி அறையிலே இருந்த அந்த திருப்பீடம் என்ன என்பதை ஆண்டவர் இயேசு கல்வாரி மலையிலே தன்னை பலியாக்கிய பொழுது அதனை எங்களுக்கு வெளிப்படுத்தினார். நான் கடைசி ராப்போசனத்தின் பொழுது சொன்ன அந்த வார்த்தைகளுடைய அர்த்தம் இதுதான். இது என்னுடைய உடல் உங்களுக்காக இந்த கல்வாரியிலே பலியாகிறது. இது என்னுடைய இரத்தம் உங்களுக்காக இந்த கல்வாரியிலே சிந்தப்படுகிறது. அந்த கடைசி ராப்போசன பீடமும் அந்த கல்வாரியும் ஒன்றுதான், கல்வாரி பீடம். அந்த கடைசி ராப்போசன பீடம் கல்வாரி பீடத்தை தான் நாங்கள் இப்பொழுது எங்களுடைய ஆலயங்களிலே அமைக்கின்றோம். இங்கே நாங்கள் ஒப்பு கொடுக்கின்ற திருப்பலிகளிலேயும் கடைசி ராப்போசனத்தின் பொழுது நடந்தது, கல்வாரியிலே நடந்தது, இவை அத்தனையும் இப்பொழுதும் அருட்சாதன முறையிலே எங்களுடைய இந்த திருப்பீடங்களிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுதான் எங்களுடைய விசுவாசம். அப்படியான ஒரு உன்னதமான ஒரு திருப்பீடத்தை தான் நாங்கள் இங்கே இன்று அபிஷேகம் செய்கிறோம். இது கடைசி ராப்போசனத்தின் பொழுது இயேசு இருந்த அந்த பீடம், தன்னை பலியாக்கிய அந்த கல்வாரி மலை, இந்த ரெண்டையும் பிரதிப்படுத்துகின்ற இடமாகத்தான் இந்த திருப்பீடம் இருக்கிறது. இந்த கடைசி ராப்போசனத்தின் பொழுது நடந்த ஒரு சம்பவத்தை இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் வாசிக்க கேட்டோம். பேதுரு ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே, யோவான் என்ற சீடரை பார்த்து இவருக்கு என்ன நடக்கும்? அப்பொழுது ஆண்டவர் சொல்லுவார், நான் மீண்டும் வரும் பொழுது இவர் இருப்பார் என்று சொன்னார். இப்பொழுது வாழுகின்ற நாங்கள் இப்பொழுது இந்த திருப்பீடத்திலே ஆண்டவருக்கு அருகிலே இருக்கிறோம், அவருடைய மார்பிலே சாய்ந்திருக்கிறோம். எதிர்காலத்திலே வரப்போகிற எங்களுடைய சந்ததிகளெல்லாம் அந்த ஆண்டவருடைய திருப்பீடத்திலே இருக்கும். எப்பொழுது மட்டுமென்றால் அவர் மீண்டும் வரும் வரை. அதனைத்தான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் சொன்னார், நான் திரும்ப வரும் வரை இவன் இருப்பான் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பார்ந்த சகோதரங்களே, இப்படியான ஒரு அற்புதமான ஒரு இடம்தான் இந்த திருப்பீடம். இந்த திருப்பீடத்திலே இருந்துதான் எங்களுடைய திரு அவை உருவாகிறது. எங்களுடைய திரு அவையை நாங்கள் ஏக பரிசுத்த கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க திருச்சபை என்று சொல்லுகிறோம். அது ஒரே திருச்சபை. அந்த ஒரே திருச்சபை உருவாவது இந்த திருப்பீடத்திலே தான். ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பருகுகிறோம். இது பரிசுத்தமான திருச்சபை. ஏனென்றால் இந்த திருப்பீடத்திலே ஆண்டவருடைய பரிசுத்தமான பிரசன்னம், அதிலே இருந்துதான் இந்த திரு அவை புறப்படுகிறது. இது கத்தோலிக்க திரு அவை, இது உலகளாவிய திரு அவை, எல்லா மக்களுக்கும் சொந்தமானது, யாரையும் புறக்கணிக்கின்ற திரு அவை அல்ல என்பதை ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த திருப்பீடத்திலே அவர் ஒப்புக்கொடுக்கின்ற பலி எங்களுக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது. இது அப்போஸ்தலிக்க திருச்சபை. ஏனென்றால் அப்போஸ்தலர்கள் வழிவந்த ஆயர்கள் குருக்களினால் இயேசு இங்கே பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டு அவர்கள் ஊடாக இந்த திரு அவை இன்றும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே திரு அவையினுடைய இந்த ஏக பரிசுத்த கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க திருச்சபை எங்கே இருந்து புறப்படுகிறது, உருவாகிறது என்றால் ஒவ்வொரு ஆலயத்திலும் நாங்கள் பலியொப்பு கொடுக்கின்ற இந்த திருப்பீடங்களிலே இருந்துதான். ஆகவேதான் இந்த திருப்பீடத்தினுடைய மகிமையை, உன்னதத்தை, அவசியத்தை நாங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய பாதுகாவலர் திருமுழுக்கு யோவான், இவரே இறைவனின் செம்மறி,
இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர் என்று அவர் சுட்டிக்காட்டிய அந்த செம்மறி இந்த திருப்பீடத்திலே தான் பலியாகிறார். எங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக ஒவ்வொரு திருப்பலியின் பொழுதும் அவர் எங்களுக்காக பலியாகின்றார். ஆகவே இன்று நாங்கள் திருமுழுக்கு யோவானுடைய பாதுகாப்பிலே அவர் சுட்டி காட்டிய அந்த ஆட்டுக்குட்டி எங்கள் பாவங்களை போக்குகிற அந்த இயேசுவினுடைய அந்த பலி ஒப்பு கொடுக்கப்படுகிற இந்த திருப்பீடத்தை இன்று நாங்கள் அபிஷேகம் செய்கிற பொழுது அந்த திருப்பீடத்தினுடைய மகிமை, அதனுடைய தாற்பயம், அது எங்களுடைய திரு அவையினுடைய வாழ்வுக்கு அது இடுகின்ற அந்த அஸ்திவாரம், எங்கள் ஒவ்வொருவருடைய விசுவாச வாழ்வுக்கும் அந்த திருப்பீடத்திலிருந்து நாங்கள் பெறுகின்ற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் நினைவு கூர்ந்தவர்களாக நாங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். எங்களுடைய இந்த முயற்சியை இறைவன் ஆசீர்வதித்தமைக்காகவும் நாங்கள் இந்த திருப்பீடத்திலே இருந்து, இந்த திருச்சன்னிதானத்திலே இருந்து தொடர்ச்சியாக இறைவனுடைய ஆசீரை பெறவும், அவருடைய மார்பிலே சாய்ந்து அவருடைய அன்பை அனுபவிக்கின்ற மக்களாக எப்பொழுதும் வாழவும் இறைவன் எங்களுக்கு அருள் புரியும்படியாக மன்றாடுவோமாக. எழுந்து நின்று எங்களுடைய தேவைகளுக்காக செபிப்போம். நமது பங்கு ஆலயத்திலே புதிதாக அமைக்கப்பட்ட இந்த புதிய பீடத்தை அர்ச்சித்து இறைவனுக்கு அர்ப்பணிக்கும் இந்த புனிதமான நாளிலே உயிருள்ள கடவுளுடைய பிரசன்னத்திலே நாங்கள் இன்னும் ஆழமான நம்பிக்கை கொண்டவர்களாக நமது வாழ்வின் தேவைகளுக்காக உருக்கமாக வேண்டுவோம். அன்பான ஆண்டவரே, பரிசுத்த திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருட்கன்னியர்கள், பொதுநிலையினர் அனைவரையும் உம்முடைய திருப்பாதம் ஒப்படைக்கிறோம். தந்தையே, அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களுக்கு வேண்டிய உடலுள ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் நிறைவாக கொடுத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பேரிரக்கம் நிறைந்த தேவனே, எமது ஆலயத்தின் திருப்பலி பீடத்தினை புனருத்தாரணம் செய்து அபிஷேகத்தின் ஊடாக புனிதப்படுத்தி வழிபாட்டுக்குரிய தகுந்த இடமாக மாற்றி அமைத்து தந்த தயவுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த பலிப்பீடத்தில் உமது அருட்கடாட்சம் என்றும் நிறைந்திருக்கவும், நாம் கல்வாரி பலியின் மாண்பையும் மகத்துவத்தையும் என்றும் உணர்ந்து வாழ்ந்திடவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, நமது திருப்பீடத்தின் புனரமைப்பு வேலைகளுக்காக அதை சிறப்பாக செய்து முடிக்க நிதி உதவிகளை வழங்கிய நல்லுள்ளங்களையும் அதனை சிறப்பாக நெறிப்படுத்தி வழிநடத்திய எமது பங்கு தந்தையையும் பல்வேறு வகைகளிலும் சரீர உதவிகளை வழங்கிய அன்புள்ளங்களையும் இன்று இதனை அபிஷேகம் செய்து தர இருக்கின்ற எங்களுடைய யாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் அவர்களையும் உமது அருள் வளங்களால் நிரப்பி ஆசீரளித்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எமது நாட்டினையும் நாட்டு மக்களையும் ஆட்சியாளர்களையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். அனைவரையும் பாதுகாத்து பராமரித்து எவ்வித தீமைகளும் அனர்த்தங்களும் அணுகிடாது உமது உடனிருப்பின் மூலமாக வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமுள்ள தந்தையே, பக்தியோடும் நம்பிக்கையோடும் உம்மிடம் சமர்ப்பிக்கும் நமது தாழ்மையான வேண்டுதலுக்கு
வேண்டுதல்களை நாம் நமது பாதுகாவலர் புனித திருமுழுக்கு யோவானுடைய பரிந்துரையோடு உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் மேல் இறங்கி நாங்கள் வேண்டுவதை எங்களுக்கு நிறைவாக தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேராலே. ஆமென். அன்பார்ந்த சகோதரங்களே, நாங்கள் புதிதாக நிறுவியிருக்கின்ற நற்கருணை வேளையை ஆண்டவர் ஆசீர்வதித்து புனிதப்படுத்துமாறு மன்றாடுவோம். ஆண்டவர் பேராலே நமக்கு உதவி உண்டு. அவரே பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவாவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலை வழிபடவும் நோயாளிகளுக்கு திருவுணவாக வைத்து காப்பதற்காகவும் இத்திருப்பேழையை அமைத்துள்ளோம். உமது அருளை பொழிந்து இதனை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாங்கள் புதிதாக அமைத்திருக்கின்ற இந்த திருப்பீடத்தை மந்திரிக்க நாம் அனைவரும் இங்கே கூடி வந்துள்ளோம். இத்திருச்சடங்கிலே நாங்கள் கருத்தோன்றி கலந்து கொள்வோமாக. திருச்சபை இப்பீடத்தின் மீது வைக்கும் காணிக்கைகளையும் கனிவாக கண்ணோக்கவும் தமது மக்களை நித்திய காணிக்கையாக மாற்றவும் இறைவனை இறந்து மன்றாடுவோமாக. சிறிது நேரம் மௌனமாக செபிப்போம். இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் சிலுவை பீடத்தில் கிறிஸ்து செலுத்திய பலியை நீர் உலக மாந்தரின் மீட்புக்காக ஏற்றுக்கொண்டீர். அவருடைய நினைவு பலியை கொண்டாட தந்தைக்குரிய அன்பினால் உம்முடைய மக்களை திருப்பீடத்தருகில் ஒன்று சேர்க்கின்றீர். எனவே இறைவா, உம்முடைய மறை நிகழ்ச்சிகளை கொண்டாட நாங்கள் அமைத்திருக்கும் இத்திருப்பீடத்தை கண்ணோக்கியருளும். நாங்கள் உமக்கு செலுத்தும் புகழ்ச்சிக்கும் நன்றியறிதலுக்கும் இது மையமாக இருப்பதாக. கிறிஸ்துவின் பலியை அருட்சாதன வகையில் ஒப்புக் கொடுக்கும் திருப்பீடமாக இது திகழ்வதாக. உயிருள்ள திரு உணவை பகிர்ந்து கொள்ளவும் ஒற்றுமையை உருவாக்கும் திருக்கிண்ணத்தில் பருகவும் இது ஏற்ற இடமாக இருப்பதாக. முடிவில்லா மீட்பின் நீர் வழிந்தோடு ஊற்றாக இது எங்களுக்கு அமைவதாக. இவ்வாறு நாங்கள் உயிருள்ள பாறையாகிய கிறிஸ்துவை அணுகி புனித கோயிலாகிய அவரில் வளர்வோமாக. மேலும் எங்கள் புனித வாழ்வு பலியையும் அது மாட்சியின் புகழ்ச்சிக்காக இதய பீடத்தின் மீது உமக்கு உகந்த காணிக்கையாக ஒப்புக் கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவை நன்மைக்காகவும் உமது கையில் திருப்பலை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்முடைய இல்லத்தை மாட்சியாலும் தூய்மையாலும் நிரப்ப நீர் திருவளம் கொண்டமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். அதனால் என்றும் உமக்கு ஏற்புடைய பலிப்பொருளாக மாற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம்முடைய அருளால் நாங்கள் கட்டியெழுப்பும் இத்தாலயங்களில் உம்மை நோக்கி பயணம் செய்யும் உமது குடும்பத்துக்கு உதவி புரிய நீர் ஒரு பொழுதும் தவறுவதில்லை. இந்த ஆலயம் வழியாக நீரங்களோடு கொண்டுள்ள அன்புறவின் மறை நிகழ்வை வியத்தகு முறையில் நீர் வெளிப்படுத்தி செயல்படுத்துகின்றீர். ஏனெனில் உமது உயிருள்ள கோவிலாக எங்களை இங்கு கட்டி எழுப்புகின்றீர். விண்ணக வீடான எருசலேமில் உமது அமைதியைக் கண்டு முழுமை அடையும் வரை உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை பல்வேறு உறுப்புகளாலான ஆண்டவருடைய உடலாக இங்குதான் தொடர்ந்து வளர்ச்சி பெறச் செய்கின்றீர். ஆகவே புனிதர்களின் திருக்கூட்டத்தோடு மது மாட்சியின் கோவிலில் நாங்கள் உம்மை புகழ்ந்து வாழ்த்தி போற்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருபவர் ஆசை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் அடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பெருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண்ணன்றும் அக்கூலியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்களுடைய ஜஸ்டின் ஞான பிரகாசம்,
எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் திரவை அன்பிலே நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகொழியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் ஆக்கு வந்தவராயிருந்த புனிதர்கள், எங்கள் பாதுகாவலராகிய புனித திருமுழுக்கு யோவான், இலங்கையின் திருத்தூதரான புனித யோசேபாஸ் மற்றும் புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகும். போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறிவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். திறந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், எனது ஆன்மா திருமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தமை காக்க வாழ்க்கலாக. ஆமென்.
விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது, விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது. கொண்டாடி மகிழ்ந்திடுவோம், பண்பாடி விருந்துண்போம். கொண்டாடி மகிழ்ந்திடுவோம், பண்பாடி விருந்துண்போம். விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது. உடலும் உயிரும் என என்னோடு வருவாய், உறவினில் நீ மலர்வாய். வழியும் மொழியும் என என்னோடு இருப்பாய், வாழ்வினில் துணை வருவாய். உடலும் உயிரும் என என்னோடு வருவாய், உறவினில் நீ மலர்வாய். வழியும் மொழியும் என என்னோடு இருப்பாய், வாழ்வினில் துணை வருவாய். உன்னோடு நானும் உறவாகுவேன், என்னோடு நீயும் உறவாடுவாய். ஆயனாய் இருந்திடுவாய், என்னை ஆவியாய் நிரப்பிடுவாய். ஆயனாய் இருந்திடுவாய், என்னை ஆவியாய் நிரப்பிடுவாய். விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது, விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது. சின்ன பாத்திரம் தான் போடலாம். வைக்கல வீரம் வீரம். செபமும் செயலும் என என்றென்றும் வாழ்வின் உணவாய் நீ வருவாய். இரவும் பகலும் என என்னோடு இருப்பாய், பயமின்றி நான்
நன்றி கூறி செபிப்போமாக. ஆண்டவரே, உமக்கென அர்ச்சிக்கப்பட்ட மக்களும் அது ஆசியின் கனிகளையும் மகிழ்ச்சியையும் பெற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இந்நாள் உடல் உழைப்பின் பயனால் அருள் வாழ்வின் கொடையாக அவர்களுக்கு அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சிரம் தாழ்த்தி இறைவனின் விசேட ஆசிரை பெற்றுக்கொள்ளுவோம். இன்று இவ்வாலய நேர்ந்தளிப்பு நினைவாக உங்களை ஒன்று சேர்த்துள்ள விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவராகிய இறைவன் உங்கள் மீது தமது விண்ணக ஆசியை நிறைவாக பொழிவாராக. பிரிந்து சிதறுண்டு கிடக்கும் மக்கள் அனைவரையும் தமது மகனில் ஒன்று சேர்க்க விரும்பிய இறைவன் உங்களை தமது கோவிலாகவும் தூய ஆவியாரின் உறைவிடமாகவும் விளங்க செய்வாராக. இவ்வாறு நீங்கள் மகிழ்வுடன் தூயவராகி இறைவனுக்கு உகந்த இல்லிடமாக திகழவும் புனிதர் அனைவரோடும் நிலையான பேற்றின் உரிமை சொத்தை பெறவும் உங்களுக்கு அருள்வாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறுதி பாடல் முடிவிலே நன்றியுரை இடம்பெறும். எனவே தயவுசெய்து அனைவரும் அந்த வழியில் அமர்ந்திருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். உயிரை தியாகம் செய்த சஞ்சுவான் முனியாரே, உம்மை போல் பெண்ணிடம் பிறந்த உயர்ந்தவர் இல்லை உலகில், உயர்ந்தவர் இல்லை உலகில். உம்மைக்காய் உயிரை தியாகம் செய்த சஞ்சுவான் முனியோரே, உம்மை போல் பெண்ணிடம் பிறந்த உயர்ந்தவர் இல்லை உலகில், உயர்ந்தவர் இல்லை உலகில். கருவினில் மீட்பரின் வரவு கண்டு களிப்பினில் துள்ளிய தூய
ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஈழவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. அருமையான அன்புறவுகளே, அன்புக்கும் மதிப்பும் உள்ள குரு முதல்வர்களே, இன்றைய மது யாழ் மறைக்கோட்ட குரு முதல்வர் தந்தை ஜெருசலேம் அவர்களே, என்னை அருட்தந்தையர்களே, இன்றைய நாளினுடைய ஒரு வகையான கதாநாயக வீட்டிருக்கின்ற திருவாளர் ஒலிவர் பெர்னாண்டோ அவர்களே, அருட்சோதரிகளே, பங்கு மக்களே, அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நேர வணக்கம். இன்றைய இந்த பீட அபிஷேக சடங்குக்கான திருப்பலியை தலைமையேற்று ஒப்புக் கொடுத்து இந்த திருப்பலி பீடத்தை அபிஷேகம் செய்து நமக்காக செபித்து எங்களுக்காக இறை அருளை வேண்டிய எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய எமது மறை மாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை பிஜே ஜெபர்டம் அவர்களுக்கு உங்கள் அனைவர் சார்பாலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கின்றோம். அடுத்தபடியாக இன்றைய திருப்பலியிலே இணைந்து நம்மோடு செபித்த அருட்தந்தை யாழ் மறைக்கோட்ட குரு முதல்வர் அருட்தந்தை ஜெருசலேம் அருட்தந்தையர்கள் ஜாவிஸ், மன்ஃபர்ட், ஸ்டீஃபன், சமாரித்தாசர் சபை ஜோசப், நமது ஆயரன் செயலாளர் டெரன்ஸ், அருட்தந்தை ரஜி ராஜேஸ்வரன் அனைவர்களுக்கும் உங்கள் சார்பிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறோம். பீடப்பகுதி, இந்த பீடம் அனைத்திற்கும் முழு செலவுகளையும் பொறுப்பேற்று தாராள மனதுடன் நிதியை வழங்கிய நமது அன்புக்குரிய திரு ஒலிவர் பெர்னாண்டோ அவருடைய குழுவினருக்கு உமது நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். இதற்கான செலவுகள் கிட்டத்தட்ட 27,444,500 ரூபா முழு செலவை அவரை பொறுப்பேற்று அதை செய்திருக்கின்றார். இதிலே ஒரு புதுமை என்று தான் சொல்லலாம். சில 6 மாதங்களுக்கு முன்னதாக இந்த ஒலிவர் பெர்னாண்டோ இங்கே வந்திருந்த வழி இந்த ஆலயத்தை பார்த்து இந்த ஆலயத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கின்றார். நான் அவரை இப்பொழுது தான் முதல் தடவை நேரடியாக பார்க்கிறேன். அப்பொழுது அவருடைய உதவியாளர்கள் என்னையோடு டெலிஃபோனில் தொடர்பு கொள்ள முயற்சித்தான். அந்த வழி நான் அங்கே இருக்கவில்லை. பின்னர் என்னோடு தொடர்பு கொண்டு பின்னர் இப்படி தாங்கள் இந்த ஆலயத்தின் பீடத்தை நாங்கள் வடிவாக செய்து தர வேண்டும், எங்களுடைய ஆசை, எங்களுடைய விருப்பம் என்று சொல்லி இதற்கான சகல ஏற்பாடுகளையும் இந்த கருங்கல் வாங்குவதிலிருந்து இங்கே எல்லா காரியங்களையும் செய்வதற்கு அது என்ன வினோதம் என்றால், அவரோடு நான் தொடர்பு கொள்வேன். அவருடைய பணியாட்கள் வழியாக தான் தொடர்பு கொண்டு பேசுவார். இறுதி நாட்களில் அவரோட கதைத்தேன். அவரை அந்த டெலிஃபோனில் நான் ஒரு கதைக்கிறப்போ அந்த படத்தை பார்க்கக்கூடியதாக இருந்தது. மிகவும் நேர்த்தியாக இந்த முழு பணிகளையும் தாங்களே செய்ய வேண்டும் என்று விரும்பி மிகவும் முழு நிதி உதவிகளையும் செய்து இதை செய்வதற்கு மிகவும் ஆதரவாக இருந்த திருவாளர் ஒலிவர் பெர்னாண்டோ அவருடைய பின்னணி இனத்தை அவர் ஒரு பிஸ்னஸ்மேன் என்று அறிந்திருக்கின்றேன். அவர் கொழும்பிலே ஒரு ஆலயங்களுக்கும் இப்படியான நற்பணிகள் செய்ததாக அறிகின்றேன். எனவே அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நிறைய ஆசிரும் அவருடைய குடும்பம் அவருடைய பணிகளும் சிறக்க வேண்டும் என்று ஆசித்து இறைவனை வேண்டி நிற்கின்றேன். இந்த கிரனைட் ஸ்டோன்ஸை வழங்கிய உரிமையாளர்களுக்கும் அதை பதிக்க உதவி செய்த பணியாளருக்கும் அது நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். பீடப்பகுதியை ஆயத்தம் செய்வதற்கு இதற்கான அடிப்படை தேவைகளை செய்த திருவாளர் டிலான் அவருடைய குழுவினருக்கு நன்றி கூறுகிறோம். அவர்கள் இந்த இடத்தை இடித்து அதற்கான ஆயத்தங்கள் அல்லது பீடத்தை அமைப்பதற்கான அந்த பீடத்தை கட்டி அதற்குரிய அடித்தளத்தை இடுவதற்கான பணிகளை செய்தார்கள். ஆலயத்திற்கான வண்ணம் பூசுகின்ற இந்த பகுதியின் வண்ணம் பூசுகின்ற பணியை திருவாளர் அகஸ்டினுடைய குழுவினர் அழகுதுறையுடைய தலைமையிலே மிகவும் சிறப்பாக ஒரு நாளிலே பல பேரை போட்டு செய்து தந்தார்கள். அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள். பீடத்தினுடைய பின்பகுதி அதான் நீங்கள் பார்க்கிற பேக்ரவுண்ட் அதை நேர்த்தியாக மிகவும் அழகாகவும் அற்புதமாக செய்திருந்த துறவர் சபையை செலேஷியன் துறவரை சேர்ந்த அருட்தந்தை அசோக் அவர் கரடிப்போக்கிலே ஒரு பெரிய கம்ப்யூட்டர் சென்டர் வைத்து நடத்துகின்றார். அட்வான்ஸ் கம்ப்யூட்டர் இப்பொழுது பெட்ரிஷியன் இன்ஸ்டிடியூட்லேயும் ஆரம்பித்திருக்கிறார். அவருடைய நுட்பம், அவருடைய திறமை, அவருடைய ஆற்றல்
கொண்டு இதை மிக அழகாக அவர்களுடைய குடியுறவு செய்து தந்தார். அவர்களுக்கு அவர்களுடைய சிறப்பான நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். இன்னுமாக இந்த வழியினால் ஆக்கப்பட்ட கிராதிகளை செய்து தந்த குழுவினருக்கு நமது நன்றிகள். நம்மால் முன்னெடுக்கப்பட்ட இந்த வேலைகளை நல்ல முறையிலே நிறைவேற்றுவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய ஆலய அர்ப்பணி சபையினருக்கும் சிறப்பாக இதில் மிகவும் ஈடுபட்டுழைத்த எமது ஆலய அர்ப்பணி சபையுடைய பொருளாளர் நிரதிபன் அவர்களுக்கு நம்முடைய சிறப்பான இதயங்களைந்த நன்றிகளை நான் கூறிக்கொள்கின்றேன். இன்றைய நாளிலே வழிபாடுகளை சிறப்பித்தோருக்காகவும் பணியாளர் பாடம் குழுவினர் இசை மீட்டியோர் திருப்பண்ட காப்பாளர்களுக்கு உதவியாக இருந்த அனைவருக்கும் நமது மனமார்ந்த நன்றிகள். ஆலய வளாகத்தையும் ஆலயத்தையும் துப்புரவு செய்து இன்றைய வழிபாடுகள் இன்றைய நாள் நடைபெற உதவி செய்த அத்தனை உள்ளங்களுக்கும் இளையோருக்கும் நம்முடைய நன்றிகள். திருப்பலியிலே பங்கு பெற்றிய அருட்தந்தையர்கள், அருட்சோதரிகள், இறை மக்கள், நமது திரைசால் ஆலய பங்கு மக்கள், அன்பர்கள் அனைவருக்கும் அது இதயம் நிறைந்த நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். கடந்த 2 தினங்களாக அருட்தந்தை அருட்சோதரன் அபிக்ஷன் அவரை பண்டத்திறப்பிலிருந்து நாங்கள் கடன் வாங்கி இந்த வேலைகளுக்கு எங்களோடு 2 நாளும் உதவி செய்தார். இதைவருக்கு நம்முடைய சிறப்பான நன்றிகளை கூறுகிறோம். இன்னும் சிறப்பாக இதை நேரடி ஒளிபரப்பு செய்ய உதவிய மறை அலை தொடர்பாளர்கள் குழுவினருக்கு நமது சிறப்பான நன்றிகள். எனவே இந்த உன்னதமான பணியை செய்ய ஒத்துழைப்பு நல்கிய நல்லுள்ளங்கள், இதற்காக உதவி செய்த அத்தனை பேருக்கும் நமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கின்றோம். இப்பொழுது நாங்கள் திருவாளர் ஒலிவர் பெர்னாண்டோ நாங்கள் கௌரவிக்கின்ற வேளையிலே அவருக்கு எமது குருமுதல்வர் புன்னாரை போட்ட இக்னேஷியஸ் ஆசிரியர் அவருக்கு மாலை அணிவிக்க நான் அவருக்குரிய நினைவு சின்னத்தை வழங்குவேன். நமது இன்றைய இந்த ஆலய காரியங்களில் மிகவும் ஈடுபட்டுழைத்த மேசன் கான்ட்ராக்டர் டிலான் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவருக்கான சிறிய அன்பளிப்பை கொடுக்க விரும்புகின்றோம். அனைவருக்கும் நன்றி. விருந்தினர்களை எமது அறை வீட்டுக்கு அழைக்கின்றோம். நன்றி. Huh?